64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ரகசிய கேள்விகளில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பல ஆயிரக்கணக்கான நேயர்கள் இமெயில் மூலமாகவும் தபால் மூலமாகவும் டெலிஃபோன் மூலமாகவும் நம்மகிட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானவருடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம தீர்த்து வைக்கிறோம். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கின்றதில் சந்தேகம் இல்லை. இந்த முறை நாம் பெண்களுக்கான செக்ஸ் பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள் பற்றி ஸ்பெஷலாக நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கான பாலியல் பிரச்சனைகள் அப்படின்னா 4 வகையாக இதை பிரிக்கலாம். ஒன்று தாம்பத்திய உறவில் விருப்பமின்மை அல்லது வெறுப்பு. இரண்டாவது பெனிட்ரேஷன் இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மூன்றாவதாக உச்சகட்டம் அடையாமல் இருப்பது. நான்காவதாக தாம்பத்திய உறவிலேயே ஈடுபாடின்மை அல்லது வலி காரணமாக தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாமல் இருப்பது. இந்த 4 முக்கியமான காரணங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதை முழுமையாக சரி செய்ய முடியும். பல நேரங்களில் இதை முழுமையாக நம்ம சரி செய்ய முடியும். அதற்கான பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. உதாரணமாக பெண்களுக்கான முதல் பிரச்சனை அவர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஒன்று ஒரு பொருந்தாத திருமணம் செய்து வைப்பது, கணவனை பிடிக்கலை, இல்லை இன்னொரு ஆணை திருமணம் செய்து நினச்சிட்ருக்காங்க, அது திருமணம் நடக்கலை, வேறொரு ஆணோட திருமணம் நடக்கும்போது ஒரு அவர்ஷன் இருக்கலாம். இல்லை பிடிக்காத குணநலன்கள், இவங்க எதிர்பார்த்த மாதிரி கணவன் இல்லை, இல்லை கணவனுக்கு அனாயிங் ஹேபிட்ஸ் இருக்கலாம். சில ஹேபிட்ஸ், கணவனுடைய ஹேபிட்ஸ் மனைவிக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களாக ஒரு அவர்ஷன், வெறுப்பு இருக்கும். அப்போ தாம்பத்திய உறவில் அவங்க இனிமையாக ஈடுபட முடியாது. இரண்டாவதாக பெனிட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கும். பெண்ணுறுப்பு உள்ளே போக முடியாமல் வெஜைனிஸ்மஸ் அப்படின்னு பெண்ணுறுப்பு மிக இறுக்கமாக இருக்கும். இது மனதுநிலை காரணமாக இருக்கலாம், இல்லை உடல்நிலை காரணமாகவும் இருக்கலாம். மனதில் பயத்தினாலையும் ஆணை பக்கத்திலேயே தாம்பத்திய உறவில் ஈடுபட விட முடியாமல் இருக்கலாம். இல்லை உண்மையிலே பெண்ணிருப்பு மிக இறுக்கமாக இருக்கும், அதனால் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது. இதுக்கு டைலேட்டாஸ்ன்னு இருக்குது, வெஜைனல் டைலேட்டாஸ்னு. சின்ன சின்ன அந்த டைலேட்டஸை பெண்ணுறுப்பில் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெரிதுபடுத்தணும். சில வழி இல்லாமல் இருக்க சில ஜெல்லும் இருக்குது. இதை தவிர நவீன கருவிகளும் இருக்குது. அல்லது இதுக்கெல்லாம் கூட இப்போ பயப்படுறவாங்க, இந்த கருவிகள் வைக்கிறதுக்கும் பயப்படுறவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள சரி பண்ண முடியும். மூன்றாவதாக உச்சகட்டம் அடைய முடியாமல், பெரும்பான்மையான பெண்களுக்கு இந்த பிரச்சனை தான். பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியாமல் இருப்பாங்க. இதுக்கடையில் ஒரு காலர் வர்றாங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் அரக்கோணத்துலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேருங்க, உங்கள் வயசு? என் வயசு 32 சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்க? என் பேர் சுமதி சார். சுமதி, சொல்லுங்கள், என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? சார், வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடிக்கடிக்கு பிரச்சனை வருது. சரிங்க. அதனால தாம்பத்தியம் பாதிக்கப்படுது. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். சொல்லுங்கள். 1 வீக்னால அவர்கிட்ட பேசுறது எந்த இது தொடர்ச்சியே இல்லை சார். சரிங்க. அதுக்கு அவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு ஒன்றும் புரியல சார். இந்த ஊடலை, இந்த சண்டையை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாங்க சார். என்னால் நைட்டில் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு அவரா நம்மகிட்ட வருவாரா இல்லை நம்மளாச்சும் அவர்கிட்ட போகலாமான்ற ஒரு யூகோன்ற இதில் இருக்கும் சார் நான். சரிங்க. அதாவது பெரும்பாலான திருமணங்களில் இது ஒரு முக்கியமான காரணம். நம்ம இப்போ தான் பேசியிருந்தோம். பெண்கள் ஒரு ஆர்வம் காட்டாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அவங்க உறவில் ஒரு அவங்க இனிமையான ஒரு தன்மையை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான திருமணங்கள் நான் மனைவியையும் கணவனும் உயிருள்ள வரை நேசிப்போன்னு அவங்க ஒரு உறுதிமொழியோடு தான் திருமணம் செய்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அந்த திருமணம் செய்கிறதுனாலேயே அந்த உறுதிமொழியை அவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த லவ் பேங்க்கில் கணவனும் மனைவியும் அந்த காதல் யூனிட்ஸ்களை டெபாசிட் பண்ணணும். அதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது. ஒன்று கணவனுக்கு ஏற்ற மாதிரி மனைவியினுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, மனைவியினுடைய உருவம், அதே மாதிரி மனைவிக்கு ஏற்ற மாதிரி கணவன் நடந்து கொள்வது. அதே மாதிரி ஆக்ட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். மனைவி விரும்புகிற சில வேலைகள், உதவிகள் செய்வது. அதே மாதிரி கிஃப்ட்டு அவங்களுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க லவ் பேங்க்கில் டெபாசிட் ஆகும்.
அதே மாதிரி லவ் பேங்க்கில் வித்ட்ராயல் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, வெறுப்பாக பேசுவது, டிமாண்ட், செல்ஃபிஷ் டிமாண்ட், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப கோபத்தோடு அடிப்பது, அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். இது எல்லாமே ஆண்கள் பெண்களும் தவிர்க்கணும். அதனால் காதல் லவ் யூனிட்ஸ் டெபாசிட் பண்ணணும் அந்த பேங்க்கில். அது மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த ரொமான்டிக் லவ் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவதாக ஆண்கள் தாம்பத்தியத்துக்கு உடனடியாக ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காதல் என்பது செக்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அஃபெக்ஷன், அதே மாதிரி கான்வர்சேஷன், அவங்க ஒரு அன்போடு பேசுகிறது, அன்போடு நடந்து கொள்வது ரொம்ப அவசியம். அது இல்லாமல் நேரடியாக செக்ஸுக்கு போகும்போது தன்னை அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதனால் இவங்களுக்குள்ள ஒரு தாம்பத்திய உணர்வு, இணக்கமான உணர்வு வந்த பிறகு தாம்பத்தியத்தில் போகும்போது பெண்ணுக்கு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான. காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கங்க சார். நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோங்க சார். வணக்கம் மேடம், உங்கள் பேர் என்னங்க? ராணிங்க சார். வயசு என்ன ஆகுதுங்க? 50ங்க சார். ராணி, சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு சந்தேகங்கள்? யூட்ரஸ் எடுத்தாச்சுங்க சார். சரிங்க, சரி. நாங்கள் இன்ட்ரோ கோர்ஸ் எடுக்கலாமாங்க சார்? அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு கேட்குது. எவ்வளோ நாள் ஆச்சுங்க யூட்ரஸ் எடுத்து? ஒரு 8 months ஆச்சுங்க சார். யூட்ரஸ் எடுத்து 2-3 மாதங்களே நீங்கள் சாதாரணமாக தாம்பத்திய உறவில் எடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் பெயின் இருக்காது, அல்லது அதனால் உங்களுக்கு எந்த கஷ்டமே இருக்காது. சில பேர் யூட்ரஸ் எடுத்த உடனே அது ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு நினைப்பாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாம்பத்திய உறவில் எளிமையாக முன்னே விட நல்லா இருக்கலாம். ஏன்னா கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது வேறு கர்ப்பப்பையில் வரக்கூடிய கட்டிகளோ இல்லை உதிரப்போக்கு அதிகமாக வர்றது, கர்ப்பவாயில் புண்ணு போன்ற இந்த பிரச்சனைகள்னால தாம்பத்திய உறவில் வலி இருக்கும் பிற்காலத்தில். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக தாம்பத்திய உறவில் இருக்கலாம். அறுவை சிகிச்சை முடிந்த ஒரு 3 மாதங்கள் வரை நீங்கள் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ளாமல் இருந்துட்டு பிறகு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். எந்த பிரச்சனையும் வராது. தீட்டு வராதனால பெண்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நமக்கு பெண்மை போயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி உண்மையில் நீங்கள் முழுமையான தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ரகசிய கேள்விகள் தொடரும். அதுவரை காத்திருங்க. ரகசிய கேள்விகள் துவங்குகிறது. அடுத்து ஒரு காலர் இருக்காரு. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சவுதியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் அப்துல்லா சார். அப்துல்லா, சொல்லுங்கள். உங்கள் வயசு என்னங்க? என் வயசு 32 சார். சொல்லுங்கள் அப்துல்லா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை சார், இந்த ஒய்ஃபோட இந்த பெண் உறுப்பை இது பண்ணுறது, நக்கிறதுனால ஏதாவது டிசீஸ் எதுவும் வருமா சார்? அதாவது 2 ஆணும் பெண்ணுமே ஒரு நோய் இல்லாத நல்ல ஒரு உடல்நிலையில் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாது. ஒருத்தருக்கு நோய் இருந்தால் கண்டிப்பாக அது மற்றவருக்கு தொட்டலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கன்னா தன் சுத்தம் பேணல் அப்படின்ட்டு தான். ஒரு சுத்தமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னால் நல்லா குளித்துக்கலாம். அந்த உறுப்புகளை சோப் போல் மைல்டு சோப் மாதிரி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாய் வழியாக உறவு வைத்துக்கொள்கிறதுனால எந்த கெடுதலும் இருக்காது. நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். உண்மையை சொன்னால் ஒரு பெண் உச்சகட்டம் வர்றதுக்கு இது ஒன்று தான் எளிமையான வழி. அதனால் நீங்கள் கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை நாக்கு வைத்து தூண்டலாம். அப்துல்லாவுக்கு இப்போ போதுமான விடை கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு கடிதம் நம்ம பார்ப்போம். கடிதம் மெய்யப்பன் காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காரு. இந்த நிகழ்ச்சி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வயது 54 மெய்யப்பன் அவர்களுக்கு. இது ரொம்ப நன்றாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. அவருடைய கேள்வி என்னென்னா, பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டால் ஆண்மை குறை வரும் என்று டிவியில் சொன்னார்கள். இது உண்மையான? எந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலும் வராது. நீங்கள் எல்லா வாழைப்பழங்களையும் சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லாமே உணவு தான். உணவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இது வரும், இந்த கெடுதல் வரும், அந்த கெடுதல் வரும்லாம் நம்ப வேண்டாம். உடலுறவு கொண்ட உடனேயே உறுப்புகளை கழுவுவது தவறு என்கிறார்கள். உண்மையா? உண்மை அல்ல. செய்யலாம். யார் செய்யக்கூடாதுன்னா, ஒரு பெண் கர்ப்பமாகணும்னு நினைக்கிறாங்க. அந்த பெண் தாம்பத்திய உறவு முடிந்தவுடனே அவங்க போய் வாஷ் பண்ணாங்கன்னா விந்தணுக்கெல்லாம் அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பமாக வேண்டும் அப்படின்ற பெண்களை தவிர மற்றவங்கெல்லாம் வாஷ் பண்ணலாம். ஆண்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து, விந்து சீக்கிரமாக வருகிறவர்களுக்கு சில பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அவையில் எவை என்று சொல்ல வேண்டும்? நாம் பல முறை இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஸ்குவீஸ் டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தாம்பத்திய உறவில் முடிஞ்ச உடனே அல்லது ஈடுபடும் போதே உங்களுக்கு விந்து வரும் அப்படின்னு தோணின உடனே ஆணுடைய முனைப்பகுதியை
பெருவிரலால் நல்லா அழுத்தணும். ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அந்த உணர்வு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நிமிடம் கழித்து நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். இது வரைக்கும் மனைவிக்கு ஒரு கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக மார்பு இல்லை மற்ற கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை நீங்கள் டங், லிப்ஸ், மவுத் அல்லது ஃபிங்கர்ஸ் வழியாக நீங்கள் தூண்டலாம். இதன் மூலமாக அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு உற்சாகம் இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு விந்து வரும் என்ற அந்த உணர்வு குறைந்து மீண்டும் ஒரு முறை நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். இதை திரும்ப திரும்ப பண்ணும்போது பல அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும். 4வதாக இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆண்குறி விரைப்பு குறைவாக உள்ளவர்களுக்கு பக்க விளைவு இல்லாத பொதுவான மாத்திரைகள் எதுவும் உண்டா? மாத்திரைகள், மருந்துகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி ஓரலாக நீங்களாக எடுத்துக்கொள்வது ஆபத்து. பொதுவாக இதற்கான நிபுணர்கள் இருக்காங்க. நிபுணர்கள்ட்ட போயிட்டு அது உங்களுக்கு என்ன பிரச்சனைனால வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடித்து அதற்கான மருந்துகளை அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆண்மை குறைவு வரும்போது இவங்களுடைய இரத்த நாளங்கள் இருதயத்தையும் பாதிச்சிருக்கலாம். நீங்கள் எந்த டெஸ்ட்டுமே எடுக்காமல் கடையில் மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாளைக்கு இவங்களில் 60% பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு ஆஸ்திரேலியாவில் நடந்த பல்வேறு ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்களே சொந்தமாக மருந்து வாங்கி சாப்பிடுவதெல்லாம் நிறுத்திவிட்டு முறையான டெஸ்ட்டுகளை எடுத்து அதன் மூலமாக நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதையும் நீங்கள் தவிர்க்க முடியும் என்பது தான் இதுக்கான தீர்வு. அதனால் நீங்கள் சொந்தமாக மாத்திரை சாப்பிட வேண்டாம். திருச்சியிலிருந்து திரு வடிவேல் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. எனது இருதயத்தில் ஓட்டை உள்ளதால் அடுத்த மாதம் இருதய அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான் தொடர்ந்து கைப்பழக்கம் செய்து வருகிறேன். இதனால் எனது இருதயம் பாதிக்கப்படுமான்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் கைப்பழக்கம் பண்ணுறதுலேருந்தே உங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை ஏற்படுத்தலை அப்படின்னா அது ஏற்படுத்தாது. பொதுவாகவே இது எளிமையான ஒரு விஷயம். இதனால் உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளும் வராது. ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு விளைவும் வரலை இல்லையா? அதனால் இனியும் வராது. அடுத்து என்ன கேட்டிருக்காருன்னா, இருதய அறுவை சிகிச்சை செய்த பிறகு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இருதய அறுவை சிகிச்சை செய்து நீங்கள் இன்டென்சிவ் கேரில் இருக்கும்போது பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. அடுத்து உங்களுக்கெல்லாம் நார்மல், நீங்கள் நடக்கலாம், வேலைகளை செய்யலாம் என்று டாக்டர்கள் சொன்ன உடனேயே நீங்கள் எல்லாமே செய்யலாம். இதில் எந்த குறையும் வராது. அதனால் இருதய ஓட்டைக்கும் இது நீங்கள் கைப்பழக்கம் பண்ணுவதற்கும் எவ்விதமான சம்மந்தமும் இல்லை. இதனால் பண்ண வேண்டாம் என்பதெல்லாம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இதனால் எந்த பாதிப்பும் வராது என்பது. அடுத்ததாக ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருங்க? என் நேம் ரமேஷ். ரமேஷ், சொல்லுங்கள். உங்கள் வயசு என்னங்க? என் கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. சரி. இந்த மாதிரி என்னோட ஆண் உறுப்பு பெருசாக இருக்கிறதுனாலயா இல்லை அவங்க பெண் உறுப்பு சின்னதாக இருக்காங்கன்னா தெரியல, அது உள்ளே போகவே கஷ்டமாக இருக்குது. அதாவது பெண்களுக்கு வந்து வெஜைனிஸ்மஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையினால தாம்பத்திய உறவில் ப்ராப்ளம் வரலாங்க ஆரம்பத்தில். இது கொஞ்ச நாளில் சரியாகலைன்னா நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் அணுகி இதை சரி செய்து கொள்ள முடியும். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கைப்பழக்கம் இருந்தது. சொல்லுங்கள். அதனால ஏதாவது பிரச்சனையா? கைப்பழக்கத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். இது வந்து ஒரு வெஜைனிஸ்மஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இந்தியாவில் ஒரு 20% பெண்களுக்கு இருக்குது. இதை பற்றி கவலையப்பட வேண்டாம். இது ஒரு நார்மலான விஷயம். இதை மருத்துவர்கள் உங்களுக்கு முழுமையாக சரி செய்து கொடுத்து. திருவெரும்பூர் ஆர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. எனக்கு திருமணமாகி சில வருடங்கள் ஆகிறது. ஒரு குழந்தை இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பே பல வருடங்களாக பான் மசாலா மென்று வரும் பழக்கம் இருக்கிறது. தாம்பத்திய உறவின் போது விரைப்புத்தன்மை குறைவாக உள்ளது. எனக்கு விரைப்பு வருவதற்கு நீண்ட தூண்டல் தேவைப்படுகிறது. எனக்கு இப்போது 41 வயதாகிறது அப்படின்னு அவர் கூட்டுருவார். இவருடைய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பான் மசாலா சாப்பிட்றதுனால வருமா அப்படின்னு. புகையிலை போன்ற பொருட்களை எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அது மென்று இருந்தாலும் சரி, இல்லை ஸ்மோக்கிங் இருந்தாலும் சரி, அது வந்து இரத்த நாளங்களை பாதிக்கும், இருதயத்தையும் பாதிக்கும், ஆண் உறுப்பையும் பாதிக்கும். அதை குறைத்து கொள்வது அல்லது தவிர்ப்பது மிகவும் நல்லது. இப்போது உங்களுக்கு ஆண்மை குறைவு இருந்ததுன்னா என்ன காரணத்தினால் வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஹார்மோன் குறைபாடுகள், மனப்பிரச்சனைகளால் வரலாம்.
20% பேருக்கு மனப்பிரச்சனைகளால் வருது, ஒரு 15% பேருக்கு ஹார்மோன் குறைபாடுகளால் வரலாம், நரம்பு பிரச்சனைகளால் வரலாம், இரத்த நாளங்களை பாதித்து அதனால் ஆண்மை குறை வரலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க சில டெஸ்ட்டுகள் இருக்குது. இந்த டெஸ்ட்டுகளை பண்ணி என்ன குறைபாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த குறைபாடை முழுமையாக சரி செய்ய முடியும். இன்றைக்கி பல்வேறு நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. அறுவை சிகிச்சை இருக்குது, அதே போல் மாத்திரைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது, கருவிகள் இருக்குது. அதனால் ஆண்மை குறைவு இன்றைக்கி 100% சரி செய்யக்கூடிய பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், இது முழுமையாக உங்களுக்கு குணமாகும். நீங்கள் தகுதி வாய்ந்த ஒரு செக்ஸாலஜிஸ்ட் அணுகுனீங்கன்னா இதை எளிமையாக குணப்படுத்தி விடுவாங்க உங்களுக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ரகசிய கேள்விகள் தொடரும். அதுவரை காத்திருங்கள். மீண்டும் ரகசிய கேள்விகள் துவங்குகிறது. அடுத்ததாக ஒரு காலர் இருக்காங்க லைனில். ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். வணக்கம் சார், நாங்கள் வந்து மதுரையிலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருங்க? சுதா. என்ன வயதாகுதுங்க உங்களுக்கு? எனக்கு வந்து 25 வயசாகுது. சொல்லுங்கள் மிஸ் சுதா. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. ஆனால் வந்து முதல் தடவை தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது ரத்த கசிவு வரும்னு சொல்கிறாங்க. சரிங்க. ஆனால் வந்து நான் ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா போட்டி போட்டு என்ன பண்ணேன்னாக்கா, ஒரு வெயிட்டான ஒரு ஸ்டாண்டு அது டூ வீலர்ஸ் இது பண்ணனால எனக்கு வலி ஏற்பட்டுச்சு. போய் பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரத்த கசிவு இருந்தது. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரத்த கசிவு வரும்ன்றனால எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி சந்தேகப்படுவாங்க அப்படின்றாங்க. அது வந்து முன்னாடியே இந்த மாதிரி ரத்த கசிவு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதா? எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். பல பேருக்கு திருமணத்திற்கு முன்பாக இப்படி வரலாங்க. ஒன்று வந்து சைக்கிளிங் போகிறவங்களுக்கு, இல்லை லாங் ஜம்ப் அந்த மாதிரி தாண்டுறவங்களுக்கு, பல பேருக்கு வந்து அந்த ஹைமன் கொஞ்சம் டேராக கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர்பேஷன், பெண்களை பல பேர் மாஸ்டர்பேட் பண்ணலாம். அவங்களுக்கு இப்படி பல பேருக்கு வந்து பல்வேறு காரணங்களாலையும் இது வரலாம். அதனால் ஹைமன் அல்லது ஒரு ரத்த கசிவு இருக்குது, ஹைமன் கொஞ்சம் டேர் ஆகிறவங்க எல்லாருமே தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாங்கன்னோ அப்படிலாம் ஒரு அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னாலே ரத்த கசிவு இருந்தாலும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒரு பயத்தோடு நீங்கள் முதலறவை அணுக வேண்டாம். நீங்கள் ஒரு தைரியமாக ஒரு 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 இன்பமான ஒரு விஷயம் அப்படின்ற முறையில் நீங்கள் அதை அணுகுங்க. இரத்த கசிவு வரணும் வரக்கூடாது இப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் உங்களுடைய இன்பத்துக்கு எடுத்து ஒரு கவலையை உண்டு பண்ணிடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான நல்ல மனநிலை, பாசிட்டிவான மனநிலையோடு தான் முதலிரவு அணுகணும். ஆண்களும் உடனே எளிமையாக இதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது. பொதுவாக இதில் டாக்டர்ஸ் மாதிரி செக் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் ஹைமன் இருக்கா இல்லையா அப்படின்லாம். சும்மா எல்லாருமே அதை கண்டுபிடிக்கிறது, ரத்தக்கசிவு வந்தால் தான் அது அவங்க வந்து ஒரு கன்னிப்பெண், இந்த மாதிரியான கண்ணோட்டம் எல்லாமே தவறு. இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துமே தவிர இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை, கவலையும் வேண்டாம். நீங்கள் ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தோட பாசிட்டிவாக முதலிரவை எதிர்கொள்ளுங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய வாழ்க்கையாளர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பஹ்ரைன்லேருந்து பேசுகிறேன் சார். பஹ்ரைன்லேருந்து. பேருங்க? பேரு குமார் சார். குமார், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் இப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் சார். சொல்லுங்கள். நான் ஒரு 10 வயசு ஒரு மூத்த ஒரு பெண்ணோட கொஞ்சம் தொடர்பு வச்சுருந்தா எதுவும் பிரச்சனை ஆகுமா சார்? எந்த வயது மூத்த பெண்ணோட தொடர்பு வைத்தாலும் அது செக்ஸு தான். அதில் வந்து வேறு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஒரு பெண்ணோட தொடர்பு ஒரு ஆண் என்பது அது ஒரு செக்ஸு தான். இதில் வந்து வெளிநாடுகளில் இது ரொம்ப மிக மிக சகஜம். ஆண் சொல்லுங்கள். இல்லை, பின்னாடி எனக்கு கல்யாணம் ஆகும்போது பிரச்சனை வருமானு கேட்டேன். எப்போவுமே பிரச்சனை வராது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்று என்ன சொல்கிறோன்னா, இந்த டிவி ப்ரோக்ராமில் ஒழுக்கமான ஒரு வாழ்வை, நல்வாழ்வை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். எல்லா பெண்களோடையும் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள்ன்றதை நாங்கள் தவிருங்கள்னு சொல்கிறோம். அது வேறு விஷயம். கல்யாணம் பண்ணுறது தான். ஆனால் உங்கள் கேள்வி ஏதாவது மனைவியை 10 வயதுக்கு அதிகமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல பெண்களோட தொடர்புகளை தவிருங்கள்ன்றதான் நமக்கு இது. என்ன சொல்ல வரீங்க குமார்? இல்லை, என்னோட கல்யாணம் பண்ணுறதுக்கு 10 வயது மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டேன். ஒரே ஒரு பிரச்சனை, உங்களுக்கு 30 வயதாக இருக்கும், அவங்க 40 வயதாக இருந்தால் அடுத்து குழந்தை பிறப்புன்றது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்னா 40 வயது பெண்ணுக்கு எளிமையாக குழந்தை பேருன்றது இருக்காது. சரி சார். மற்றபடி அதுக்கு ஒரு நவீன சிகிச்சைகளுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியிருக்கும். அதுக்கும் இன்றைக்கி தீர்வு இருக்குது. ஆனால் ஒரு எளிமையான தீர்வாக இருக்காது. நீங்கள் ஒரு எக் தானம், கருமுட்டை தானம், டெஸ்ட் டியூப் பேபின்னு மாதிரி போக வேண்டியது இருக்கும். மற்றபடி நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பல
போலி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வயதான பெண்களோட நீங்கள் தாம்பத்திய உறவு வச்சிங்கன்னா ஆண்மை குறைவு வந்துடும். பெண்ணுறுப்பும் ஆணுறுப்பும் இணைவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வயது குறைந்த பெண்ணா வயது அதிகமான பெண்ணா என்பதெல்லாம் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் அந்த மாதிரி பயம் வேண்டாம். வயது அதிகமான பெண்ணோட நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும்போது ஒரு சில பிரச்சனைகள், ஒன்று வந்து அவங்க குழந்தை பேர் பிரச்சனை. திண்டுக்கல்லிருந்து ராஜேஷ் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என் வயது 20, 2 வருடங்களாக சுய இன்பம் மேற்கொண்டுள்ளேன். எனது உறுப்பு இடதுபுறம் நன்கு வளைந்து காணப்படுகிறது. மேலும் விரைப்பைகள் மேலும் கீழுமாக ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. இதுவரை யாருடனும் உடலுறவு கொண்டதில்லை இப்படின்னு கேட்டு, இது வந்து இவருக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆணுறுப்பு சிறிது ஒரு பக்கமாக வளைந்திருப்பது என்பது இயற்கையான ஒரு விஷயம். இடதுபுறம் இருக்கலாம், வலதுபுறம் இருக்கலாம், மேற்புறமாக இருக்கலாம், கீழ்ப்புறமாக இருக்கலாம். கரெக்டாக ஒரு 90 டிகிரிஸில் பாடிக்கு 90 டிகிரிஸில் இருக்கணும்னு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. முக்கியமாக இதை பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அடுத்ததாக ஒரு விரை கொஞ்சம் உயரமாகவும் ஒரு விரை கீழாகவும் இருக்குன்றாங்க. அப்படி தான் இருக்கணும். 2 விரைகளும் ஒரே அளவில் இருந்தால் அது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கிட்னி வந்து கீழே இருந்து உற்பத்தி ஆகி கொஞ்சம் மேலே போகும். விரைகள் வந்து வயிற்றுக்குள்ளே உற்பத்தியாகி அப்படியே கீழே இறங்கும். 2மே ஒரே லெவலில் வராது. ஒரு விரை ரொம்ப கீழவும் ஒரு விரை கொஞ்சம் மேலவும் இருக்கும். அதுதான் இயற்கையான விஷயம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆணுறுப்பு மிக பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு, எஸ்ஸட்டு மாதிரி வளைஞ்சிருக்கு, எஸ் மாதிரி ரொம்ப வளைஞ்சிருக்கு, விரை போடும்போது சுரீர்னு ஒரு எறும்பு கடிச்சா மாதிரி ஒரு வலி இருக்குது, இல்லை விரைப்புத்தன்மை வரலை அப்படின்னா பைரோனி டிசீஸ்னு ஒரு டிசீஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் டிசீஸ். பொதுவாக எல்லாருக்கும் அது வர்றதில்லை. இந்த மாதிரி டிசீஸ் இருக்கவங்க மட்டும்தான் சிகிச்சை வேண்டும். அறுவை சிகிச்சைகள் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் ஆணுறுப்பு வளைந்திருக்கவங்கலாம் இதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. அது இயற்கையான ஒரு விஷயம். அதனால எந்த கெடுதலும் இல்லை. பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை வெளிநாடுகளில் இருந்தும் இங்கேயும் கேட்டாங்க. ஸோ வாய்வழி செக்ஸு, பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லதா கெடுதலா, ஆணுறுப்பு வளைந்திருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல்வேறு புதிய கேள்விகள், அதற்கான பதில்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இதை விட சிறப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான பல்வேறு நல்ல கேள்விகளோடையும் நல்ல பதில்களோடையும் மீண்டும் நம்ம சந்திப்போம். அதுவரை வணக்கம். நேயர்கள் கவனத்திற்கு, பாலியல் சிறப்பு மருத்துவர் டி. காமராஜ் அவர்களிடம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ரகசிய கேள்விகள், வசந்த் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 2131, சென்னை 6015.